Hi friends, welcome to Tutors Funny channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து வெட்டிங் கார்டு ஒன்று எப்படி செய்யறேன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. இப்போ இந்த வெட்டிங் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது தான் வந்து அந்த மேட்டர் சைஸ் வந்து இப்போ வந்து மணமகன் மணமகள் பேரெல்லாம் உள்ளடக்கி உள்ள விவரங்களெல்லாம் உள்ளடக்கிட்டு அந்த கார்டு வந்து நம்ம செஞ்சுருக்கோம் பாருங்கள். இப்போ இது செய்கிற நேரம் நம்ம முதல்ல வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த கார்டை சைஸ், அதாவது கார்டுக்கு ஏற்ற மாதிரி சைஸ்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும், ரைட்? இப்போ நம்ம உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இப்போ இந்த பாருங்கள் சில கார்ட்ஸ் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன், ரைட்? சுமார் சாம்பிள் கார்ட்ஸ் இதெல்லாம். இப்போ இந்த கார்ட்ஸை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி நம்ம பார்ப்போம், ரைட்? இப்போ வெவ்வேறு சைஸில் இருக்க கார்ட்ஸ் தான் நான் வந்து உங்களுக்கு இதில் காட்டியிருக்கேன் இந்த டெமோவில். இதை நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இதில் ஒவ்வொரு சைஸுகளும் பாருங்கள். இது வந்து ஒரு பிளாங்க் கார்டு. இப்போ இந்த பிளாங்க் கார்டில் வந்து பாருங்கள் இது தான் மேட்டர் சைஸ். மேலே இருந்து கீழே இருந்து மேலே கொண்டு போகிறேன் இந்த மேட்டர் சைஸ். இதுகளை நீங்கள் சரியாக அளந்து செஞ்சுக்கிறணும், ரைட்? இதை வந்து சரியாக அளந்து செஞ்சுக்கிறணும், ரைட்? இப்போ அடுத்த கார்டு எடுக்கிறேன். இது சிம்பிள் கார்டு. இது வந்து மட்டையிலே பிரிண்ட் பண்ணலாம். இதில் பாருங்கள் இது அந்த விநாயகர் படத்துக்கு அங்கிட்டு தான் டெக்ஸ்ட் வரணும். இதெல்லாம் நீங்கள் சரியாக அளந்து செஞ்சுக்கிறணுங்க, ரைட்? இப்போ அடுத்த கார்டு நான் டக்குன்னு எடுத்துகிட்டு போகிறேன். இதை கூட நேரம் இதில் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு போரிங் ஆகிடும் வீடியோ, ரைட்? இதில் அந்த இது இல்லை தாள் இங்கே போட்டுட்டேன் நினைக்கிறேன், ரைட்? இதில் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது தான் மேட்டர் சைஸ், ரைட்? இப்போ இந்த மேட்டர் சைஸை நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு இந்த ஒவ்வொரு கார்ட்ஸையும் நீங்கள் வந்து ஒரு ஃபுட் ரூலரில் அளக்கணும், ரைட்? இப்போ எந்தெந்த இடத்துல மேட்டர் சைஸ் உள்ளடங்க போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பிள்ளையார் படம் போட்டு தான் இருக்குது மேலே. இப்போ அதுக்குள்ள தான் டெக்ஸ்ட் உங்களுக்கு பிரிண்ட் ஆக போகுது. இதை வந்து இந்த கார்டை அளந்து தாங்க நீங்கள் வந்து சைஸை வந்து தீர்மானிக்கணும், ரைட்? இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கார்ட்ஸுக்கும் ஒவ்வொரு சைஸுகள் இருக்குது, ரைட்? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன கார்ட்ஸ், ரைட்? இதுகளை நீங்கள் வந்து தீர்மானிச்சுக்கிறோம். இங்கே இதில் பிள்ளையார் படம்லாம் இல்லை, ரைட்? இப்போ நம்ம பாருங்கள், ரைட்? இப்போ நம்மளோட இதுக்கு போவோம், ரைட்? இப்போ இது வந்து ஒரு கார்டை ஒன்று நான் அளந்துருக்கேன். அளந்து அதுக்காக டிசைன் பண்ணது தான் இது, ரைட்? இப்போ நீங்கள் ஒரு கார்டை ஒன்று எடுத்து அந்த கார்டை நீங்கள் வந்து அளந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும் அந்த டிசைனை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு, ரைட்? ரைட். இப்போ நான் வந்து இந்த முதல்ல நான் காட்டின கார்டில் எல்லாம் பிள்ளையார் ஃபோட்டோ ஒன்று இருந்துச்சு. அப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு பிள்ளையார் ஃபோட்டோ ஒன்று போட வேண்டிய அவசியம் இல்லை, ரைட்? இப்போ நான் இதில் சாம்பிளில் காட்டினது வந்து கடைசியாக காட்டினதில் வந்து ஒரு பிள்ளையார் ஃபோட்டோ ஒன்றுமே இல்லை, ரைட்? இப்போ அதுகளுக்கெல்லாம் நீங்கள் ஒரு பிள்ளையார் ஃபோட்டோ ஒன்று நீங்களாக ஒரு ஐக்கன் ஒன்று எடுத்து வந்து இந்த மாதிரி கொண்டு வந்து வச்சுக்கலாம், ரைட்? ஓகே, சரியா? ரைட். இப்போ அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மேட்டர் சைஸ். இந்த மேட்டர் சைஸ் எப்படி எங்கிட்ட நான் செஞ்சுருக்கேன்னா அந்த பிள்ளையார் ஃபோட்டோவுக்கு பக்கத்தில், ரைட்? அதை நீங்கள் அளந்து எடுத்துக்கணும், ரைட்? இப்போ நீங்கள் ஒரு ஃபுட் ரூலர்னு வச்சு அந்த கார்டை நீங்கள் நல்லா அளந்துக்கிறீங்க. ஒரு இன்ச்சஸில் எடுத்து ஒரு ஃபுட் ரூலரில் அளந்துக்கிறீங்க எவ்வளோ சைஸ் வரணும் அப்படின்றது, ரைட்? இந்த நெக்ஸ்ட் டியூட்டோரியலில் வந்து அதை எப்படி அளக்குறதுன்ற விஷயத்தை நான் போட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். அது ரொம்ப முக்கியமான விஷயம். கார்டு ஒன்று எடுத்து எப்படி சரியாக அளந்து சரியாக ஒரு திருமண அழைப்புதல் வந்து டிசைன் பண்ணுறதுன்னு சொல்லி ரொம்ப முக்கியமான விஷயம், ரைட்? இப்போ அளந்த ஒரு கார்டு டிசைனை தான் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது வந்து நான் இப்போ நீங்கள் அளந்து எடுத்த ஒரு கல்யாண கார்டு டிசைன் தான். இல்லை நீங்கள் கஸ்டம்லாம் உங்களுக்கு போட தேவையில்ல. நீங்கள் அளந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்பிளாக இதில் போயிட்டு A4க்கே தீர்மானிச்சுக்கிறீங்க. A4 இப்படி வந்துருச்சுன்னா இங்கே நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் எடுங்க. ரெக்டாங்கிள் எடுத்துகிட்டு இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட் வேணுமோ அந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் தீர்மானிச்சிக்கலாம். இதில் வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ரூலர்ஸ் நான் வந்து இன்ச்சஸை தீர்மானிக்கிறேன். ஓகே பண்ணு. இப்போ இன்ச்சஸில் வந்து உங்களுக்கு எத்தனை இன்ச்சஸ் வேணுன்றதை வந்து நீங்கள் எங்கன்னா கொடுத்துக்கலாம், ரைட்? இதில் வந்து எத்தனை கார்ட் சைஸ், ரைட்? இதில் இன்ச்சஸ் வந்து எத்தனை வேணும் இந்த இதில் கொடுத்துக்கலாம், ரைட்? இப்போ அதில் வந்து எத்தனைக்கு எத்தனை வேணுன்றது உங்களுக்கு கொடுத்துக்கலாம். 6 இன்ச்சஸா, இப்போ ஒரு 8 இன்ச்சஸ்னால் 8 இன்ச்சஸ் வித், எத்தனை இன்ச்சஸ் ஹைட், ஒரு 5 இன்ச்சஸ் ஹைட், ரைட்? என்டர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும், ரைட்? இதில் உங்களுக்கு தேவையான மாதிரி கொடுத்துக்கணும். நான் வந்து 5 இன்ச்சஸ் வித் 3 இன்ச்சஸ் ஹைட் கொடுத்து ஓகே பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கான சைஸை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம், ரைட்? இதில் வந்து ஹைட் கூடவாக இருக்குது, சில இதில் ஹைட் கூடவாக இருக்கும். இது வந்து 7ஆக இருக்கும், ஹைட் வந்து ஒரு 6ஆக இருக்கும். இப்படியெல்லாம் கொடுத்தீங்கன்னா இந்த நேராக வரும். இந்த மாதிரியெல்லாம் சைஸில் இருக்குது வெட்டிங் கார்டு. இந்த மாதிரி நீங்கள் இதில் வந்து சைஸை அளந்துட்டிங்கன்னா நான் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பிள்ளையார் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அந்த கார்டில் அந்த பிள்ளையார் ஃபோட்டோவையும் அளந்துக்கிறீங்க. இது வரையில் பிள்ளையார் ஃபோட்டோ இருக்குதுன்னு சொல்லி, ரைட்? நம்மள காட்டின மாதிரி பிள்ளையார் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா இந்த இது வரையில் இருக்குதுன்னா இதையும் நீங்கள் அளந்துக்கிறீங்க. இதையும் அளந்துட்டு இந்த 2 இன்ச்சஸ் தான் பிள்ளையார் ஃபோட்டோ இருக்குது. இதுக்கு அங்கிட்டு பிரிண்ட் இந்த டெக்ஸ்ட் வர்ற மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கிறணும். அப்போ இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒன்று போட்டுட்டு இங்கே வந்து டெக்ஸ்ட் வர்ற மாதிரி செஞ்சுக்கணும். அப்போ இந்த துண்டையும் நீங்கள் விட்டுறணும். இந்த மாதிரி ஒரு ரூலர் விட்டுட்டு ஒரு சின்ன துண்டை இந்த மாதிரி விட்டுறணும், ரைட்? ஓகே, இந்த துண்டில் வர்ற மாதிரி செஞ்சுக்கணும்.
ரைட். ஓகே, இது கீழே உங்களுக்கான மேட்டர் சைஸ் எல்லாம் வரலாம். இந்த பிள்ளையார் படம் வர்றனால இங்கே உங்களோட டெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி இங்கிட்டு ஒரு சைடில் வந்து டைப் பண்ணுற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிறணும். ரைட். அப்படின்னா தாங்க நீங்கள் ஆஃப்செட் பிரிண்டரில் பிரிண்ட் பண்ணுற நேரம் சரியாக அந்த மேட்டர் சைஸ் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகி காட்டும். ரைட். இல்லைனா அது வந்து உங்களுக்கு பிரிண்டிங்கில் வந்து பிரச்சனையாக இருக்கும். ரைட். சரியா? அதுக்கப்புறம் ரைட். இப்போ அதுக்கப்புறம் இந்த மாதிரி சிவமயம்னு போட்டு இப்போ இங்கே வந்து நான் உங்களுக்கான டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி இது டைப் பண்ணுறேனே நான் ஒரு 42 சைஸ் கொடுத்துருக்கேன். ரைட். சைஸ் ஒன்று கொடுத்துட்டு இது எப்படி டைப் பண்ணியிருக்கேன்னா சிம்பிள் இப்படி தான். இப்போ நான் வந்து இதை வந்து எடுக்கிறேன். ரைட். இதை எடுத்துகிட்டு இதை வந்து நான் வந்து ஒரு கருப்பில் கொடுக்குறேன். அப்படின்னா தான் விளங்கும். இதை கொடுத்துட்டு இதை வந்து எடுக்கிறேன். ரைட். இப்போ எப்படி போட்டிருக்கேன்னா இதை வந்து இப்போ ஆஃப்செட் பிரிண்டிங்கை நான் போகிற நேரம் இதை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து இது கருப்பு கொடுக்குறேன். கொடுத்துட்டு திரும்ப இன்னொரு காப்பி ஒன்று எடுக்கிறேன். இதில் இது அப்படியே கீழே இப்படி ஒரு இழுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணால் இன்னொரு காப்பி வந்துடும். இந்த காப்பியை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் வந்து ஒரு போல்ட் பண்ணுறேன். போல்ட் பண்ணுறேன்னா இதை ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் பண்ணுறேன். கன்வெர்ட் டு கர்வ்ஸ் பண்ணால் தான் இதை போல்ட் பண்ணலாம். மேலே அந்த போல்ட் ஆப்ஷன் வரும். இதை வந்து ஒரு 3க்கு மாதிரி கொடுத்தோன்னா இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்துடும். இதை வந்து வெள்ளையாக கொடுத்துட்டு இதை கொண்டு போய் மேலே வச்சுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கணக்காக வரும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். வெரி சிம்பிள். ரைட். கன்வெர்ட் கர்வ்ஸ் கொடுக்கணும். அப்படின்னா தான் இது கர்வாக கன்வெர்ட் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த பார்டர்ன்ற ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். உங்களுக்கு பார்டர் சைஸை தீர்மானிக்கிறது இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நீங்கள் கவனத்தில் எடுத்து தான் நீங்கள் வந்து இந்த வெட்டிங் கார்டு டிசைன் பண்ணுறேன்னு செய்யணும். ரைட். இது ரொம்ப முக்கிய விஷயம். அடுத்து இந்த மேட்டர் சைஸ். ரைட். இந்த மேட்டர் சைஸ் நீங்கள் டைப் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் 14 போட்டிருக்கேன். நீங்கள் ரொம்ப முக்கியம் 14 போடுறத விட நான் வந்து 12 போட்டால் ரொம்ப நல்லம். 12 ரைட். 12 போடுறேன்னா 12 நீங்கள் போட்டுக்கிறீங்க. 12 தான் செய்கிறது. ரைட். இப்போ நான் 12 போட்டுக்கிறேன். மேட்டர் சைஸ் 14 போட்டோம்னா சின்ன கூட சைஸ் கூடிடுச்சு. 12 தான் நம்ம போட்டுக்கிறது. 12 ரைட். இப்போ இதுக்கான சைஸு வந்து ஒரு 14 போட்டுக்கும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் பெருசாக ஆக்கணும். இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் சின்னதாக்கணும். 12 போட்டுக்கிறேங்க. 12 தான் சைஸ் வந்து. ரைட். ஆக்சுவல் சைஸ் 12. நீங்கள் 12 போட்டு செஞ்சீங்கன்னா இது ஒவ்வொரு ஃபாண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி எடுக்குது. இப்போ முல்லை வந்து சின்ன ஃபாண்ட்டுனால இப்படி இருக்குது. இதே வந்து கீர்த்தப்பிரியா, இந்த கீர்த்தப்பிரியாவுக்கு எடுத்தோம்னா இதை வந்து 12க்கு போடுவோம். இந்த கீர்த்தப்பிரியா வந்து அழகான ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இது வந்து 12 கீர்த்தப்பிரியாவுக்கே போடுவோம். ரைட். கீர்த்தப்பிரியா. ரைட். இப்போ இது வந்து கல்யாண கார்டுக்கெல்லாம் ரொம்பவே இந்த கீர்த்தப்பிரியா பிரிண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இல்லாட்டி NC ஃபாண்ட் யூஸ் பண்ணுவாங்க. கீர்த்தப்பிரியா வந்து உங்களுக்கு நெட்டில் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். கீர்த்தப்பிரியா ஃபாண்ட் வந்து நம்ம ஏற்கனவே ஃபாண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தேன். கீர்த்தப்பிரியா, நாகநந்தினி, முல்லை, கல்வி இந்த மாதிரி ஃபாண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நான் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ரைட். அன்போடியர். ரைட். இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே. அடுத்தது வந்து இது எப்படி டிசைன் பண்ணுறதுனே சொல்லித்தாரேன். இப்போ இதில் வந்து இந்த ஒன்று இதை வந்து நான் வந்து அன்குரூப் பண்ணிக்கிறேன். இதை ஒன்றே அப்படி மேலே எடுக்கிறேன். அன்குரூப் ஆல். இப்போ 2 மார்க் இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. இதை எப்படி நம்ம எடுக்கிறேன்றதை சொல்லித்தாரேன். ரைட். இதை வந்து நான் வந்து இப்படி எடுத்துகிட்டு இதை அப்படி ஒரு இழுக்கிறேன். இழுத்து அப்படி வந்துடும். அதனால் ரைட் கிளிக் பண்ணால் இன்னொரு காப்பி வந்துடும். இதை அப்படி ஒரு இழுத்து ரைட் கிளிக் பண்ணால் இன்னொரு காப்பி வந்து இந்த மாதிரி தான் இழுத்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். இதை இழுக்கிற நேரம் ஷிஃப்ட்டை பிடிச்சிங்கன்னா நேராக வந்துடும். இப்படி இதை பிடிச்சிட்டு ஒரு இழுக்கிற நேரம் இப்படி நேரம் ஷிஃப்ட்டை பிடிச்சா தான் நேராக வரும். ரைட் கிளிக் பண்ணால் இன்னொரு காப்பி. இது ரைட் கிளிக் பண்ணால் இன்னொரு காப்பி. சாரி, இது இப்படி இழுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணால் ஒரு காப்பி வரும். ரைட் கிளிக் பண்ணிடுங்க. இதை இப்படி இழுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணால் இன்னொரு காப்பி. இதை இழுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணால் இன்னொரு காப்பி. இதை இழுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணால் இன்னொரு காப்பி. ரைட். இப்படி இழுக்க உங்களுக்கு ரைட் கிளிக் பண்ண இப்படி காப்பீஸ் வந்து இருந்துகிட்டு இருக்கும். கணக்காக இந்த சென்டருக்கு நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் வந்தோடனே கணக்காக இந்த மாதிரி கொண்டாந்து போய் வச்சு இதை வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் குரூப் கொடுத்துக்கோங்க. ரைட். குரூப் ஆப்ஜெக்ட்னா இல்லை குரூப் ஆகிடும். இதை கொண்டாந்து இங்கே அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி தான் ஷேப் வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணுறது. ஓகே. அதுக்கப்புறம் இந்த மேட்டர் சைஸ் இது எப்படி செய்கிறதுன்னு தெரியும் உங்களுக்கு. இது வந்து ஏரியலில் செஞ்சது. ஏரியல் ஏன்னா எம் வந்து நமக்கு கேபிட்டல். இது வந்து நீங்கள் கீர்த்தப்பிரியாவில் வந்து எம்ன்றது ஒரு லெட்டர் இல்லை. அப்போ இந்த எம் வந்து போடுறதுக்கு வந்து முதல்ல ஏரியலில் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்றதுகள்லாம் வந்து நீங்கள் கீர்த்தப்பிரியான்ற ஃபோனில் டைப் பண்ணிக்கலாம். ரைட். இப்போ லேட், திருமதி, வீராய், தம்பதிகள் இதுகெல்லாம் வந்து நான் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி. ரைட். இப்படி வந்து உங்களுக்கு செஞ்சுருக்கேன். ரைட். வசந்த். ரைட். இதோட தொழில் போட்டிருக்குது. இது வந்து வெட்டிங் கார்டு ஐகான்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்கு. இப்போ இது ரெண்டுக்கும் இடையில இப்போ மணமகள் பேருக்கு இடையில ஒரு ஐக்கான் கொடுத்துருக்கோம். இப்போ இதுக்கு மேலே இதுக்கு இடையில நம்ம இந்த மாதிரி நம்மளோட மேட்டர் சைஸ் யார் மணமகள் பேர் வந்து டைப் பண்ணியிருக்கோம் இப்படி. ரைட். ஓகே. இது வந்து ஒரு 14 சைஸில் இதை கொடுங்க. இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம்
ஒரு 25 சைஸ். ஏன்னா இது கொஞ்சம் பெருசாக காட்டணும் நம்ம. இப்போ இது வந்து கொஞ்சம் சைஸை வந்து கொஞ்சம் கூட்டி கொடுத்துருக்கேன். ரைட். ஏன்னா இது வந்து பெரிய போலீஸ் உத்தியோகஸ்தர்னு கொடுத்துருப்பேன். இங்கே வந்து ஸ்பேசஸ் வந்து கீழே வந்து கூட காட்டும். அதனால கொஞ்சம் இந்த ஃபொண்ட்டை வந்து கொஞ்சம் கூட்டி காட்டியிருக்கேன் நான். ரைட். இதுகளையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ வந்து இதை வந்து போலீஸ் உத்தியோகஸ்தர்னு கீழே போட்டிருக்கனால கொஞ்சம் பெருசாக வருது. இப்போ இங்கே வந்து சின்னதாக இங்கே விட்டுட்டோம்னா ஸ்பேசஸ் வந்து சும்மா நிற்கும். ஏன்னா கொஞ்சம் ஃபொண்ட்டை வந்து கூட்டி காட்டிக்கிறேன் அப்படின்னா சரி, அதெல்லாம் பெருசாக பிரச்சனை இல்லை. ரைட். நீட்டாக இருக்கணும் கார்டு வந்து. இப்போ இதை வந்து வேறு ஒரு ஃபாண்ட்டில் நான் கொடுத்துருக்கேன். இது வந்து முல்லை ஃபாண்ட். இப்போ இது வந்து கொஞ்சம் அந்த சைஸை வந்து நீங்கள் வேணால் கூட்டி காட்டலாம். இப்போ வந்து நான் வந்து கீத பிரியாவுக்கு இதையும் போட்டோன்னா நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே கீத பிரியாவுக்கு போட்டிங்கன்னா இப்போ அழகாக இருக்குது. கீத பிரியாவுக்கு போட்டோன்னே ஃபாண்ட்டை. ரைட். கீத பிரியாவுக்கு போட்டு நீங்கள் 12 கொடுத்தாலும் பரவாயில்ல. இப்போ 12 கொடுத்தா 12ஓட 14 கொடுப்போம். கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா பார்த்து நீங்கள் கொடுத்துக்குறீங்க. உங்களுக்கு இப்போ நீங்கள் டைப் பண்ணுற நேரம் இப்படித்தான். இப்போ ஒரு கார்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மாதிரி வேறுபடுங்க. இப்போ சின்ன கார்ட்ஸுக்கெல்லாம் வந்து 12 தான் கொடுத்து செய்கிறது. இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய கார்டாக இருந்தால் கொஞ்சம் 14 மாதிரி 14 13 மாதிரி கொடுத்துக்கிட்டாவும் பிரச்சனை கிடையாது. இப்போ இங்கே வந்து முக்கியமான இடம் எந்த மண்டபத்தில் வந்து இந்த திருமணத்தை வந்து நடத்துகிறாங்கன்றது இதை வந்து கொஞ்சம் கூட்டி கொடுத்துட்டு போல்ட் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா இந்த துண்டை வந்து ஹைலைட் பண்ணி நம்ம காட்டணும். ரைட். அதனால இதில் வந்து சாரணியா மாத்தனை இந்து கலாச்சார மண்டபத்தில் இருக்குது. இந்த மாதிரி இந்த துண்டை வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதில் வந்து நீங்கள் இப்படி காட்டலாம். இதை வந்து கீத பிரியா போடாமல் வேறு ஃபாண்ட்டுக்கும் நீங்கள் மாற்றி காட்டினாவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃபாண்ட்டுக்கு போட்டால் கொஞ்சம் வந்து ஹைலைட் பண்ணி காட்டும். இப்போ டக்குன்னு வந்து ஒருத்தவங்க பார்க்குறது வந்து இந்த மேட்டர் சைஸ் ரெண்டையும் பார்ப்பாங்க. யார் மணமகன் பார்த்துட்டு அடுத்த எங்கே இருக்குன்றது தான் பார்ப்பாங்க. எந்த மண்டபத்தில்னா அந்த மண்டபத்தை நம்ம வந்து தேடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கிறதுக்கு வந்து இப்படி பால் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு லேஸாக இருக்கும். அடுத்த வந்து அடுத்த விஷயம் வந்து எத்தனாம் தேதி இதையும் வந்து நம்ம ஒரு வேறு ஃபோன்ட்டில் காட்டிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வேறு ஒரு ஃபோன்ட்டில் வந்து நம்ம சைஸையும் வந்து ஒரு 14 மாதிரி கொடுத்து காட்டிட்டா அதுவும் நல்லாயிருக்கும். இது முக்கியம். ரைட். இங்கே நாம் நல்வரை எதிர்பார்ப்பு இது வந்து சரி. இந்த மாதிரி அவங்க அப்பாட பேர், இது வந்து மணமகன், இது வந்து மணமகள், அவங்களோட குடும்பத்தார்ந்த விவரங்களை கொடுத்துருக்கோம். கீழே வந்து ஒரு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மணமகன் இதுகள் இரு வீட்டார் அழைப்புதல்னு சொல்லி கொடுத்துட்டு இதோட நம்மளோட கடைசியான மேட்டரை வந்து நம்ம முடிக்கிறோம். ரைட். ஓகே. வெரி சிம்பிள். இந்த கார்டை வந்து நான் உங்களுக்கு கீழே வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணி விட்றேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. டவுன்லோட் பண்ணியிருக்கான ஒரு ஐடியாவை எடுத்துக்கிறீங்க. எப்படி வெட்டிங் கார்டு டிஸ்பிளே பண்ணுறதுன்னு சொல்லி. அதுக்கு முன்னுக்கு இந்த ஃபோன்ட்டெல்லாம் உங்கள் மெஷின் இல்லைன்னா இதை இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இது ஒர்க் ஆகும். ரைட். இது வந்து உங்களுக்கு தேவையான இது இல்லைன்னா உங்களுக்கு NC ஃபாண்ட் இருந்தாலும் பரவாயில்ல. NC ஃபாண்ட்ஸும் நல்லோம். தமிழில் வந்து டைப் பண்ணி உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் பிரிண்டிங்கில் ஒர்க் பண்ணுறதுக்கு அதுவும் நல்லோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.